ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் கிடையாது. பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்ல. பைசா வாங்கிட்டு எந்த சர்வீஸையும் நம்ம ஆஃபர் பண்ணுறதில்ல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நான் அந்த மந்த் டு மந்த் ஏதாவது ரெட்லேயும் இருக்கக்கூடாது, க்ரீன்லேயும் இருக்கக்கூடாது, ப்ளூவை தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஏன்னா அதுதான் ஃப்யூச்சரில் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில். அப்படி வரும்போது க்ரீனுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் ஆரஞ்சுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அந்த வகையில் பார்த்தோம்னாக்க ஜேகே லக்ஷ்மி சிமெண்ட் ஓரளவுக்கு பிக் ஆகுது. நம்ம அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வேற ஒன்று எடுத்து வச்சேன். ஜேகே லக்ஷ்மி சிமெண்ட்டை நாளைக்கு பார்ப்போம். முடிஞ்சால் அடுத்த ஒரு இன்னொரு வீடியோ நான் சீக்கிரமாக போடுறேன். அதில் பார்ப்போம். அப்படி இல்லைனாக்க அடுத்த நாள் பார்ப்போம். அப்படி நமக்கு பிக் ஆகும்போது ஒரு 2 ஸ்டாக்கு வருது. அதில் ஒன்று ஜேகே லக்ஷ்மி சிமெண்ட்ஸு. அது மேலேருந்து கீழே இறங்குதாங்கிறத நம்ம பார்க்கணும். அதனால தான் நம்ம அப்புறம் அனலைஸ் பண்ணலை. அதனால் இப்போ கேலக்ஸி சர்ஃபகெயின்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வருது. இது பார்த்தீங்கன்னா நிஃப்டி இந்த மந்த் -0.96ல் இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 0.21 கொடுத்துருக்குறான். 0.21 கொடுத்துருக்கும்போது ப்ளஸ் +0.21 கொடுத்துருக்குறான். அப்போ கொஞ்சம் நிஃப்டியை காட்டிலும், நிஃப்டியோட ரேஞ்சை காட்டிலும் கொஞ்சம் மேலே போகுது அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஸ்டாக் ப்ரைஸும் 2700 ரூபா இருக்குது. அப்போ நிச்சயமாக அவன் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் நல்லா ரெவென்யூ எடுக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பிக் பண்ணிக்கிறோம். அப்படி பிக் பண்ணிவிட்டு இந்த கம்பெனியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாமே, என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இவன் என்ன பண்ணுறான்னு, இவனோட சைட்டில் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருந்துச்சு இவன் சைட்டில். நம்ம நேரடியாக இதுக்குள்ளே போயிடுவோம். மொத்தம் 200 ப்ளஸ் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அது 1400 ப்ளஸ் கஸ்டமர்ஸுக்கு கேட்டர்ஸ். இவனோட பிஸ்னஸ் மாடலை எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு நான் புரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி எடுத்தேன், ஆனால் பண்ணலை. ஏன்னா ஓன் ப்ராடக்ட்டுன்னு சொல்கிறதா இல்லை அவுட் சோர்ஸ்டு ப்ராடக்ட்னு சொல்கிறதா, இவன் எனக்கு தெரிஞ்சு ஓன் பிராண்ட் எதுவும் மார்க்கெட்டில் வந்த மாதிரி தெரியல. அதனால அவுட் சோர்ஸ்டுன்னு சொல்லலாம். கெமிக்கல் டு கஸ்டமர்னு அவங்க ஒரு கான்செப்ட் யூஎஸ்பி வச்சுருக்குறாங்க. கான்செப்ட் வச்சுருக்குறாங்க, பிஸ்னஸ் கான்செப்ட் வச்சுருக்காங்க, கெமிக்கல் டு கஸ்டமர். ஸோ இப்போ இவன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, அது கஸ்டமரோடைய யூசேஜுக்குள்ளே வரக்கூடிய கெமிக்கலாக போயிடுது. நிறைய கெமிக்கல்ஸ் பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ் இருக்கும். ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸில் இண்டஸ்ட்ரிக்கு போயிருப்பாங்க. மெரின் கெமிக்கல்ஸ் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி இல்லாமல் இது கஸ்டமருக்கு யூஸ் ஆகக்கூடிய, கன்சியூமர் ப்ராடக்ட்டுக்கு யூஸ் ஆகக்கூடிய கெமிக்கல்ஸாக போட்டுட்ருக்குறான். நிறைய விஷயங்களை இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ கஸ்டமர்ஸ் 1400 ப்ளஸ் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. சப்ளையர்ஸ் இன் 80 ப்ளஸ் கண்ட்ரியில் இருக்குது. 80 கண்ட்ரிக்கு இவன் சப்ளை பண்ணிகிட்ருக்கிறான். மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் அரவுண்ட் த வேர்ல்டு 7 மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது. 90 பேட்டன்ஸ் இவன் கையில் வச்சுருக்கிறான். 5x ப்ராஃபிட்ஸ் க்ரோத் இருக்குன்னு அவன் கிளைம் பண்ணுறான். அதை நம்ம அப்புறமா பார்ப்போம். 9 அவுட் ஆஃப் 10 இந்தியன் கன்சியூமர்ஸ் யூஸ் தேர் ப்ராடக்ட். என்னடா அது இப்படி இல்லாமல் ஒரு கிளைம் பண்ணுறான். கிட்டத்தட்ட 10ல் 9 பேர் நம்ம ப்ராடக்ட்டை தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு கிளைம் பண்ணுறான் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது தான் தோண்டி எடுத்து பார்க்கும்போது தான் தெரிய வருது, இந்த யுனிலீவரில் இருக்கக்கூடிய கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட், டிடர்ஜென்ட்ஸாக இருக்கட்டும், ஷாம்புவாக இருக்கட்டும், இதெல்லாம் எடுக்கிறான். இவனோட ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நிறைய வரும், நேரம் ஓடி போயிடும். நீங்கள் கேலக்ஸி சர்ஃபகென்ஸில் போயிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு அதில் கிடைக்கும். டாபருக்கு கொடுக்குறாங்க, பிஎன்ஜிக்கு இருக்குது, கோல்கேட் பால்மாலிவ்க்கு இருக்குது, ரெக்கெட் அதுக்கு இருக்குது, ஹிமாலயா இருக்குது, ஹென்கேல் இருக்குது, இமாமி, எல்லோரல், கெவின் கேர். ஸோ இப்போ இவன் என்ன பண்ணுறான், பர்சனல் கேர், ஹோம் கேர்னு எல்லாத்தையும் பிரித்து அவ்வளோ ப்ராடக்ட்டையும் இவன் தான் போடுறான்.
நீங்க நம்ம அந்த ஃபேமஸா இருக்கக்கூடிய இந்த யூனிலீவர், மேரிகோக்கு இருக்கு. ஃபேமஸா இருக்கக்கூடிய நெறைய ப்ராடக்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஷாம்பு ப்ராடக்ட், டிட்டர்ஜென்ட் ப்ராடக்ட், சோப்பு ப்ராடக்ட், பெர்சனல் கேர் கிரீம்லாம் வருது பார்த்தோம், லிப்ஸ்டிக்கு. இது எல்லாத்தையுமே இவங்க தான் போட்டுட்டு இருக்கிறாய்ங்க. இன்க்ளூடிங் ஐடிசிக்கு கூட ப்ராடக்ட்ட சப்ளை பண்றாங்க. என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணேன். ஆனா, அத என்னால ஃபுல்லா தெரிஞ்சுக்க முடியல. வீடியோ போடுற அளவுக்கு நம்ம கொண்டு வர முடியல. இது எல்லாமே சும்மா நம்ம போய் போய் பார்த்தோம்னா, நம்ம இதுல போய் பார்க்குறோம். அதுல என்னென்ன ப்ராடக்ட்லாம் இவன் பண்றாங்கிறது வருது. அதெல்லாம் இவன் பிராண்ட்ல இருக்காது. அந்தந்த பிராண்ட்ல இருக்கும். யுனிலீவர் பிராண்ட்ல போயிட்டு அது போய் இருக்கும். ஸோ, அப்ப இவன் வந்து என்ன பண்றான், ஒரு ப்ராடக்ட் அத வந்து தன்னோட இண்டஸ்ட்ரியல் கிளையண்ட்ஸ்க்காக செஞ்சு குடுக்குறான். அவங்க வந்து பிராண்ட போட்டு வித்துக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இப்ப இத புரிஞ்சுக்கிறோம். இதுல தான் நம்ம பிசினஸ் மாடல வந்து நம்ம வந்து பிசினஸ்னா என்ன? அதோட மாடல் என்ன? அதோட ப்ராசஸ் என்ன? அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும்போது, எப்ப எந்தெந்த கம்பெனிஸ நம்ம வாங்கினா சரியா இருக்குங்கிறத நம்மளால ரொம்ப தெளிவான அனாலிசிஸ் கொண்டு வர முடியும். இத நான் வந்து நான் பவர் பாயிண்ட் ரெடி பண்ணிட்டு வீக்கெண்ட் அத நம்ம சரிப்படுத்துவோம். இப்ப இந்த கம்பெனியோட அ இது வந்து அனாலிசிஸ் என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். கான்ஸ் எதுவும் இல்ல. ப்ரோஸ் தான் இருக்கு. ரெட்யூஸ் டெப்ட். அத நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு ரூ. 400,00,00,000 ஏதோ டெப்ட்ட வந்து அடைச்சிருக்கிறாங்க. சிஜிஆர் நல்லா இருக்கு. கம்பெனி மெயின்டெய்னிங் ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட். கிட்டத்தட்ட 33% பே அவுட் குடுக்குறாங்க. ஈல்டு இல்ல, பே அவுட். அப்டின்னா ஃபேஸ் வேல்யூக்கு எவ்வளோ இருக்கோ, அவ்வளோ குடுத்துருவாங்க. ஃபேஸ் வேல்யூ வந்து ரூ. 10. அப்போ ரூ. 3 கிட்டக்க டிவிடெண்ட் குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கம்பெனியோட கரண்ட் பிரைஸ் 2781. அ பிஇ வந்து 28 இருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ வாங்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்போம். ஏன்னா 25 தொட்டுருச்சுனாலே அது கீழ இறங்கணும். சில கம்பெனி இது 40, 50லாம் ஏத்துவான். பட் நம்ம அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இல்ல. புக் வேல்யூ 572. அப்ப புக் வேல்யூக்கு 4.86 வந்துருச்சு. அப்ப 5 தொட்டு இறங்கிட்டு இருப்பான். ஏன்னா 2989 ஹை வச்சிருக்கிறான். ஆனா அது இப்ப வச்ச ஹை இல்ல. இது ஒரு 1 வருஷமோ, 2 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச ஹை. இண்டஸ்ட்ரி பிஇ 35 இருக்கு. இதுவுமே ரீசெட் ஆகும். அதுவரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கிறது தான் நல்லது. இப்ப இந்த ஸ்டாக்ஸ பத்தி, இந்த கம்பெனிய பத்தி தெரிஞ்சுக்க போறோம். மைண்ட்ல ஏத்திக்க போறோம். செட் பண்ண போறோம். எந்த இடத்துல எவ்வளோ தூரம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத பார்க்க போறோம். எங்க வாங்கலாங்கிறது டிசிஷன் எடுக்க போறோம். இதுதான் நம்ம செய்ய போறோம். ஸோ, இப்ப இது ஒரு இன்வெஸ்ட்மென்ட்க்கு நல்ல கம்பெனி. பட் உடனே நம்ம வாங்க போறதில்ல. கிரஹம் நம்பர் வந்து 1126 இருக்கு. அப்ப கரண்ட் பிரைஸ் டூ கிரஹம் வந்து 1.5ல இருக்கு. அதே ரேஷியோல கன்வெர்ட் பண்ணும்போது 0.67ல இருக்கு. அப்ப இன்னும் வந்து 0.3 ஏறுறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. 0.6க்கே வந்து கிட்டத்தட்ட அ இதுல பாதிக்கு மேல வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, இன்னும் எவ்வளோ ஏறும்னு பார்த்துக்குவோம். கிரஹம் பிரைஸ் ரேஷியோ வந்து 0.4 இருக்கு. கிரகத்த கம்பேர் பண்ணும்போது இன்னும் 0.6 வந்து ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, இன்ட்ரின்சிக் வேல்யூ 1800. இது ஒரு ரூ. 900 ஏறியிருக்கா. ரூ. 900க்கு வந்து 0.6ன்னு வச்சுக்குவோமே. 7ன்னு வைக்கல. 6ன்னு வச்சுக்குவோம். அப்ப இன்னும் 0.4 அப்படிங்கிறது அ எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு கால்குலேட்டர்ல போட்டுறலாம். கால்குலேட்டர்ல போட்டுறோம். இப்போ வந்து என்ன ஆகுது? ரூ. 900. 930 டிவைடட் பை 1080. இது வந்து 0.5. இந்த இடத்துல இதுக்கும் வந்து 0.5 காட்டுது. ரூ. 900 தானே. அது கரெக்ட்டா காட்டுது. இஸ் ஈக்குவல் டூ 0.67 இருந்ததுனால், இன்டூ இன்னும் வந்து 40 போட்டோம்னா, இன்னும் ஒரு 0.3 ஏறணும். 0.3 இன்டூ 900 போட்டோம்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 270 ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப 3100 இல்லாட்டி ரூ. 200 ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம பெருசா வந்து இந்த இதெல்லாம் வந்து அந்த சார்ட்டுலலாம் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி, இங்கேயே நம்ம வந்து இந்த மாரி சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ்லயே நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன். அது அந்த டைம் வரும்போது அத உடைச்சு போறான், இல்லாட்டி அதோட கீழ இறங்குறான் அப்படிங்கிறத நம்ம பார்த்து கண்டுபிடிக்கலாம். இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சார்ட்லாம் முன்னாடி அனலைஸ் பண்ணிட்டேங்கிறது வேற. ஆனா, அதோட இம்பேக்ட்டே இல்லாம இந்த கால்குலேஷன வச்சுட்டு நம்ம டார்கெட்ட கண்டுபிடிச்சிருக்கிறோங்கிறத ஒரு லேர்னிங்கா பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா சார்ட்டோட இம்பேக்ட் எல்லாம் அப்புறம் போய்க்கலாம்.
ஸோ, இப்ப இந்த மாதிரி வந்து 3200 இந்த இந்த இது வந்து 1ஓட நம்ம வெளியில வர்றதா இருந்தா, 1 தாண்டி மேல போச்சுன்னா அது வேற விஷயம். பட் இந்த இடத்துல நமக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் வந்து 3200 அப்ராக்ஸிமேட்டா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப இது வந்து இப்ப டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். இப்ப இவனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல சேல்ஸ் வந்து கன்சிக்யூட்டிவா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கு. எப்ப 2020 மாத்திரம் தான் இறங்கியிருக்கு. அது கொரோனா காலகட்டங்கள். அந்த 2020 கழிச்சிட்டோம்னா கன்சிக்யூட்டிவா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதே மாதிரி இது வந்து கிராஸ் ப்ராஃபிட் அதாவது ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஈவன் கொரோனா காலகட்டங்கள்ல கூட இறங்கல. 2022ல தான் இறங்கியிருக்கு. 16 வரைக்கும் பீக்ல போயிட்டு இறங்கிட்டு திருப்பி 13ல ஏத்திக்கிட்டு இருக்கிறான். அதே மாரி நெட் ப்ராஃபிட்டும் வந்து கன்டினியூஸா ஏறிக்கிட்டே இருந்திருக்கு. 91 191, 230, 302 2022ல தான் இறங்கிட்டு திருப்பி 381க்கு ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க. இபிஎஸ்ஸும் அதே மாரி நல்லா ஸ்ட்ராங்கா இப்ப 100 கிட்டக்க இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏற வேண்டியதானே, ஏன் இந்த ஸ்டாக் ஏறல? அப்படிங்கிறது நமக்கு நேச்சுரலாவே கொஸ்டின் வரும். இப்போ நம்ம வந்து கேஷ் ஃப்ளோல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவா இருக்கு. ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோவும் பாசிட்டிவா இருக்கு. இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல மைனஸ்ல ஆகுது அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மென்ட் எடுத்திருக்கிறாங்க. பிக்ஸட் அசெட்ஸ் பர்ச்சேஸ்டு வந்து ரூ. 146,00,00,000 பண்ணியிருக்கிறாங்க. இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 144,00,00,000 லோன ரீபேமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இப்ப அவங்களுக்கு இருக்கிறது ரூ. 40,00,00,000 தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இவனோட ஃபினான்ஷியல்ல வந்து பேலன்ஸ் ஷீட்ல வந்து லாங் டெர்ம் டெப்ட் நான் கரண்ட் அசெட் வந்து ரூ. 1,200,00,00,000 இருக்கு. நான் கரண்ட் லயபிலிட்டி ரூ. 160,00,00,000 இருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10, 12% அந்த ரேஞ்சில தான் இருக்கு. 20%ன்னே வச்சா கூட 0.2 தான். அதுக்கும் கம்மியா தான் வரும். டோட்டல் அசெட்ஸ்ல போட்டோம்னா. இப்படி வந்து இந்த கம்பெனி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜெனரல் ரிசர்வே கிட்டத்தட்ட 1994 வந்துட்டான்னா 2024ன்னு வச்சிருந்தான்னா இயரோட மேட்ச் ஆயிருந்திருக்கும். ஸோ, இப்ப அந்த மாதிரியான சூழல்ல இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனியா இருக்கு. சேல்ஸும் குரோத் ஆகிட்டே தான் இருக்கு. ஃபர்தரா அடுத்த குவார்ட்டர்ல வந்து என்ன பண்றான், டிடிஎம் வந்து 3980 குவார்ட்டர்ல என்ன பண்றான், 1800 பிளஸ் ஒரு 120 அப்ப 1920 டிடிஎம்மோட இத வந்து மேட்ச் பண்ற அளவுக்கு மேல கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ, அப்ப சேல்ஸ் எதுலயுமே குறையல. ஆனா, மார்ஜின்னு போட்டு அத பார்க்கும்போது வேணா குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்பவும் போன வருஷத்த கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஆனா, அதுக்கும் முன்னாடி வருஷத்த கம்பேர் பண்ணும்போது இது டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். அப்ப மார்க்கெட்ல ஏன் ஷேர் வேல்யூ இறங்குது? அப்ப ஃபர்தரா ஏறுமான்னா, ஏறுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ரீசெட் ஆகக்கூடிய இறங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்போ வரைக்கும் நமக்கு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால, அத அவ்வளோ ஈஸியா பார்க்க முடியல. சரி, இப்ப இதோட அனாலிசிஸ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, 8 குவார்ட்டருக்கு வந்து கன்சிக்யூட்டிவா வந்து சேல்ஸ் வந்து ப்ராஃபிட் எடுக்கல அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவா சொல்றாய்ங்க. கொரோனா காலகட்டங்கள்ல இது வந்து வ மெஜாரிட்டி கம்பெனிஸுக்கு வந்திருக்காது. அதனால இந்த நெகட்டிவ் மார்க்க நான் வந்து இந்த 2த்துலயுமே நம்ம வந்து இக்னோர் பண்ணிடுவோம். மத்தபடி இந்த கம்பெனி டியூரபிலிட்டி ஸ்கோர் நல்லா இருக்கு. லோ டெப்ட் தான் இருக்கு. பாசிட்டிவ் நெட் கேஷ் ஃப்ளோ இருக்கு. இந்த 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 ஸ்கோர் வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ராங் கம்பெனி அப்படிங்கிறதுக்கான ஸ்கோர் அது. அது நல்லா தான் இருக்கு. அப்புறம் வந்து கம்பெனி ஹாஸ் அ ஸ்ட்ராங் ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லா இருக்கு. கம்பெனி வந்து ஜெனரேட்டிங் இன்கிரீசிங் கேஷ் ஃப்ரம் ஆப்பரேஷன்ஸ் பாசிட்டிவானது கொண்டு வராங்க. இது எல்லாமே நல்லா இருக்கு. எஃப்ஐஐஎஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம் இங்க. எஃப்ஐஐஎஸ் வந்து ஹோல்டிங் பேட்டர்ன் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. எஃப்ஐஎஸ் எப்படி ஏத்தி வச்சிருக்கிறாங்க 0.61 ஏத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த டிசம்பருக்கு டிசம்பருக்கு 0.61 ஏத்தி வச்சிருக்கிறாங்க. ஸோ, அப்ப எஃப்ஐஐஎஸ் இது பேர்ல ஒரு நல்ல கண்ணுல இருக்கிறான். அதனால இந்த கம்பெனி மேலே ஏறுறதுக்கான
வாய்ப்புகள் இருக்கு. நீங்க நெறைய இடத்துல இப்ப நியூஸ்லாம் ஒரு 2, 3 மாசத்துக்கு முன்னாடி இத போட்டு இதெல்லாம் ரீகெயின் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாய்ங்க. பார்ப்போம். வேல்யூ மூமென்டம் வந்து ஓரளவுக்கு பிக்கப் ஆகிட்டு இருக்கிறதுனால தான் இது நம்ம கண்லயே பட்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் பை ஜோன்ல இருந்து ஒரு நியூட்ரல் ஜோன்ல இருக்கு. பிஇ ரேஷியோ என்ன கூட இருக்கு பார்த்தீங்களா? பிஇ ரேஷியோ நமக்கு இங்க கிட்டத்தட்ட வந்து அ பிஇ ரேஷியோ வந்து நமக்கு வந்து 18 28 இருக்கு பாருங்க. அதனால இத வந்து இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆச்சுனாக்க நல்லாருக்கும். இந்த பிஇ ரேஷியோ தான் இந்த கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்ல அடி வாங்குறதுக்கான மிகப்பெரிய த்ரெட்டா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட நம்ம இது பார்த்தோம்னாக்க பார்த்தீங்களா, 0.04 அந்த ரேஞ்சில தான் இருக்கு. அதனால இது இதா இல்ல. நம்ம கம்பெனி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஹோம் பெர்சனல் கேர்லேருந்து நெறைய வருது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டோடைய இன்சென்டிவ்ஸ் அது வருது. ஸ்கிராப்லேருந்து இன்கம் வந்திருக்கு. இன்சென்டிவ்ஸ் அண்ட் ஸ்கிராப்ப விட்டுருவோம். அ அவங்களுடைய புரொடக்ஷன்ஸ்லேருந்து தான் நெறைய வருது. இவங்களுடைய புக் வேல்யூ ஆல்ரெடி தெரியும். நமக்கு 572ன்னு பார்த்துட்டோம். இதெல்லாம் நல்லா இருக்கு. இந்த கம்பெனி ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படிப்பட்ட இந்த கம்பெனி எப்ப ஹை வச்சிருக்கிறான் பாருங்களேன். அவன் 2000 சொச்ச ரூவாய்க்கு ஹை வச்சிருக்கிறான் பார்த்தீங்களா? 2000 சொச்ச ஆமா. 3585 தான் ஹை. 2021ல வச்சான். அதுலேருந்து டவுன் ட்ரெண்ட். இது 2900 சொச்ச ரூவாய்க்கு இங்க இருக்க 3000 இதுவும் 3400. இப்ப இந்த இயர் வரும்போது இந்த 52 வீக் ஹை வரும்போது மாத்திரம் தான் 2900 சொச்ச ரூவாய்க்கு இருக்கு. இப்ப இவன் இந்த இடத்த நம்ம ஃபிபனாசி நான் இத எப்படி போட்டிருக்கேன்னா, ரீட்ரேஸ்மென்ட் தான். இந்த ஹையிலேருந்து இந்த லோ வரைக்கும் நான் போட்டேன். அப்பதான் எவ்வளோ தூரத்துக்கு இறங்கும், எவ்வளோ தூரத்துக்கு ஏறுங்கிறத நம்மளால பார்க்க முடியும். இப்ப இந்த ஷேர் பிரைஸ் வந்து இந்த இடம் வரைக்கும் டவுன் ட்ரெண்ட்லயே தான் போய்க்கிட்டு இருக்கு. அப்ப இந்த டவுன் ட்ரெண்ட் பெர்சிஸ்ட் ஆகப்போது. பெர்சிஸ்ட்னா கன்டின்யூ ஆகப்போதுன்னா என்ன செய்ய முடியும்? இவன் ஆல்ரெடி வந்து 78 தொட்டுட்டான். ஸோ, அப்ப இதோட இது கீழ இறங்கணும். சரி இப்ப கீழ இறங்கினா எவ்வளோ தூரம் இறங்கணும்? 61 அது 0.618 உடைச்சான்னு வச்சுக்கங்களேன், 0.5க்கு வரணும். ஆல்ரெடி 0.5க்கு வந்துட்டான். அப்ப டவுன் ட்ரெண்ட் பெர்சிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, 0.38க்கு வரணும். இல்லன்னா 0.26க்கு வரணும். 0.38ஓட திரும்புறான்னா 1916 கிட்டக்க வந்துருது. இல்ல அதையும் உடைக்கிறான் அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1700 கிட்டக்க வரும். அப்ப டவுன் ட்ரெண்ட் பெர்சிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க 0.5யோட திரும்பணும். இல்லன்னா 0.5 உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க 1916 0.38க்கு வரணும். அப்ப 0.5யோட திரும்புறான்னா இங்க என்ன ரேட் இருக்கு? 2000 அ அ 400 சொச்ச ரூவாயா? ரூ. 2235 2235 0.5ங்கிறது 2235 ஆல்ரெடி இந்த போன மார்ச்ல வந்திருக்கிறான். வந்துட்டு மேல ஏறிட்டு இருக்கிறான். இந்த ஏத்தத்த நம்ப முடியுமா அப்படின்னு சொன்னா, நம்ப முடியாது. ஏன்னா இப்படி ஏறிட்டு மேலேயும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருந்தா கூட, கீழயும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப 0.5 உடைச்சான்னாக்க 0.38 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி 0.38 வந்தான்னா 1916. இப்ப இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், கிட்டத்தட்ட வந்து இங்க இருக்கக்கூடிய புக் வேல்யூவோட மேட்ச் ஆயிரும். இன்ட்ரின்சிக் வேல்யூவோட மேட்ச் ஆயிரும். இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூவோட மேட்ச் ஆகும்போது புக் வேல்யூ 3ன்னு வந்துரும். புக் வேல்யூ இப்ப இது வந்து 5.6ன்னு இருக்கா? அப்ப 3ன்னு வந்துரும். இப்ப இருக்கக்கூடிய புக் வேல்யூ 4.8ன்னு இருக்கு. அப்ப 3க்கு கீழ 2.5 வேணும் அப்படின்னு சொன்னாக்க புக் வேல்யூ என்ன வரணும்? இப்ப இருக்கக்கூடிய புக் வேல்யூ சொல்றேன். அடுத்த புக் வேல்யூ ஏறும்போது அப்புறம். 572 இன்டூ 2.5ன்னு வந்துச்சுன்னா 1400. அவ்வளோ தூரத்துக்கு இறங்குமான்னா, அவ்வளோ தூரத்துக்கு இறங்குறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஆனா, வாய்ப்பு கம்மின்னு தான் சொல்றோமே தவிர்த்து, நடக்காதுன்னு சொல்லல. அப்ப அ 1200 சொச்ச ரூவாய்க்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இந்த ரேஞ்சுக்குள்ள அந்த 1900லேருந்து 1700க்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல டவுன் ட்ரெண்ட் வந்துச்சுன்னா, திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இது உடனே இந்த வருஷமே நடக்க போதா? அடுத்த வருஷம் நடக்க போதான்னு தெரியல. ஆனா மார்க்கெட்டு இப்படி இருக்கு. நம்மள போக்கு காமிக்கலாம். அப்படி போக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு, இத நான் உடைக்கிறேன்னு சொன்னான்னா, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு இங்க 3200ல இருக்குங்கிறத நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம். இந்த 3200ங்கிறது இதுல இருக்கக்கூடிய எல்லாத்தோட இந்த இதுல ஒரு அதிகபட்சமான ஒரு ஃப்ளாட். அதையும் உடைச்சு போனான்னா 3500. அதையும் உடைச்சு போனான்னு வச்சுக்கங்களேன், அதிகபட்சமா ரூ. 3900 போகலாம்.
ஸோ, இப்ப இதுல எந்த இடம் வரைக்கும் ஏறுறான்னு தெரியாது. மேல போனான்னா 3,900. இவன் மார்க்கெட்ல பெருசா டிமாண்ட் எல்லாம் வந்துச்சுன்னா ரூ. 5,000க்கு போவான். 1.68 1.618 ரூ. 5,000க்கு போகலாம். மார்க்கெட்லாம் பயங்கர டிமாண்டா பெருசா ஏறுச்சுன்னா. ஆனா கம்பெனி நல்லா இருக்கு. இந்த ரூ. 5,000க்கு போகக்கூடாதுங்கிறதுக்கு எந்த இதுவும் இல்ல. கம்பெனி நல்லா இருக்கு. அதனால மேல உடைச்சு மேல ஏறுச்சுன்னா, இதெல்லாம் நம்ம ரெசிஸ்டன்ஸு. 3200 ஒரு ரெசிஸ்டன்ஸு, 3500 ஒரு ரெசிஸ்டன்ஸு, 3900 ஒரு ரெசிஸ்டன்ஸு. அத உடைச்சு மேல போனான்னா, 5256 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா மார்க்கெட் கரெக்ஷனுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கங்க. ஏன்னா எலக்ஷன் இயர் இல்லையா? மார்க்கெட் கரெக்ஷனுக்கு வருதுன்னாக்க, இந்த சைடு எங்கேயாவது வந்துட்டு கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால இப்போதைக்கு அவசரப்பட்டு நம்ம இத வாங்க வேண்டியதில்ல. மைண்ட்ல ஏத்தி வச்சுக்குவோம். 1900க்கோ இல்லாட்டி 2100க்கோ கிடைக்கக்கூடிய ஒரு ஷேர் வந்து ரூ. 5,000க்கு போறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. ஆனா, எத்தன வருஷம்னு நான் சொல்லல. உடனேலாம் நடக்க போதுன்னு சொல்லல. ஸோ, அப்ப இது கிட்டத்தட்ட ஒரு டபுள் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம். அத பத்தி நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு இடத்துல வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒரு பொட்டன்ஷியலானது பெரிய லீடிங் பிராண்ட் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெஜாரிட்டியான லீடிங் பிராண்டுல இவிங்க தான் புரொடியூஸ் பண்றாய்ங்க. அவிங்க வந்து இது பண்ணி குடுக்குறாய்ங்க. யாரு நம்ம யுனிலீவர் மாரி பெரிய கம்பெனிஸ் வந்து அந்த ப்ராடக்ட் எடுத்து அப்படியே வந்து நமக்கு மார்க்கெட் பண்ணி குடுத்துடுறோம். அவங்க மார்க்கெட் பண்றாங்க. ஸோ, அப்ப நம்ம அப்ப இவங்க வந்து ஒரு ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அன்லெஸ் அதர்வைஸ் கிளையன்ட்டோட ஆர்டர் கேன்சல் ஆகாத வரைக்கும் இவங்க பிசினஸ் ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கு. இவங்க இவ்ளோ கோடி ரூவா போட்டு பிசினஸ் பண்ணும்போது, அவ்வளோ ஈஸியா கிளையன்ட்டோட ஆர்டர்லாம் கேன்சல் ஆகாது. அப்ப இவனுக்கு காம்படிட்டர்ன்னு ஒண்ணுமில்ல. இங்கேருந்து போனான்னா எங்க போவான்? ஹிந்துஸ்தான் ஃபுட்ஸ்ட்ட தானே முடியும். அவன் ஃபுட் ப்ராடக்ட்ல தானே இருக்கான். இவன் தானே கெமிக்கல்ஸ்ல இருக்கிறான். இப்படி நம்ம ஒரு டிஸ்கஷன போட்டுட்டு, கம்பெனி ஸ்ட்ராங்கா இருக்கு. ஃபியூச்சர்லயும் இதுக்கு குரோத் இருக்கு. அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட, இவன் மேல கீழ இறங்குறான்னா, கீழ இறங்கினான்னா நமக்கு பெரிய அட்வான்டேஜ். கிட்டத்தட்ட 1916 வரைக்கும், ரூ. 1900 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற அட்வான்டேஜோட எடுத்துக்குவோம். சப்போஸ் அப்படி மேல போனான்னாக்க இதுதான் 3200, 3500, 3900 இந்த ரேஞ்சுக்குள்ள ஏதாவது திரும்புறானான்னு பார்க்கணும். ஏன்னா எலக்ஷன் இயர் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து பெருசா இதா இருக்கு. ஓவர் வேல்யூவேஷன்ல இருக்கு. கரெக்ஷன்ஸ்குள்ள வந்துச்சுனாக்க இதெல்லாம் கீழ அடிச்சு இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறதோட நம்ம இந்த புரிதலோட இந்த கம்பெனிய நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்குவோம். ஃபியூச்சர்ல நல்ல பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய கம்பெனியா பார்த்துக்குவோம். நன்றி நண்பர்களே!